அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வைகை அகாடமி. 5 வருஷமாக படிக்கிறேன். அட்டை டு அட்டை படிக்கிறேன். எல்லா விஷயத்தையுமே படிக்கிறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறேன். நான் படிக்கலைன்னா பரவாயில்ல, படித்தும் ஃபெயில் ஆகிறேன். இதற்கான காரணம் என்ன? இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் பேட்டர்னை நம்ம தெரிஞ்சுக்கணும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே கொஸ்டின் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் பேட்டர்னை டிஎன்பிஎஸ்சி எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, எத்தனை பேர் மொத்தமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க, இதில் ஆப்ஷன் எத்தனை பேர் ஆவாங்க, இந்த கோச்சிங் சென்டர் போகிறவங்க, டெஸ்ட் பேஜ் போகிறவங்க, முறையாக படிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, நம்முடைய வேக்கன்சி எவ்வளவு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 வேக்கன்சி, ஒரு 50,000 பேர் கோச்சிங் சென்டர், டெஸ்ட் பேஜ், வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா, மிச்சம் 40,000 பேரை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிப்பாங்க. இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். 100 கொஸ்டினுமே ஈஸியாகவும் இருக்காது, 100 கொஸ்டினுமே கஷ்டமாகவும் இருக்காது. 70லேருந்து 75 கொஸ்டின் நல்லா படித்தவங்க எல்லாருமே எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் கரெக்டாக அடிக்க முடியும். 25லேருந்து 30 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் அந்த கொஸ்டினில் டவுட் வரும். 2 ஆப்ஷனை நம்ம ஒதுக்கிடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனில் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம தப்பு பண்ணுவோம். அந்த எக்ஸாமில் நமக்கு ரிசல்ட்டு வராது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண முடியும். எதுக்கு 25 கொஸ்டினில் மட்டும் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு வேறு வழி கிடையாது. 50,000 பேரில் 40,000 பேரை தப்பு பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த 25 கொஸ்டினில் தான் தப்பு பண்ண வைக்க முடியும். நல்லா படித்த 10,000 பேர் அந்த 25 கொஸ்டினை அடிப்பாங்க, வேலைக்கு வருவாங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட கணக்கு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வேலு நாச்சியார் பாடம் ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுக்கு 5 பக்கத்தில் இருக்குது. எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டான பாடம். 5 பக்கத்துலையும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாத, நீங்கள் தப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு நான் கொஸ்டினை கேட்கட்டா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் புக் எடுத்து பார்க்காதீங்க, நெட்டில் சர்ச் பண்ணாதீங்க. எந்த ஒரு சோர்ஸையுமே நீங்கள் பார்க்காம இந்த கொஸ்டினுக்கு உங்களால் உடனே ஆன்சர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கரெக்டான மெத்தடில் படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களால் ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய மெத்தடை மாற்றணும். கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வேலு நாச்சியாரின் படை சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது எப்போது? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. வேலு நாச்சியாரின் படை சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது எப்போது? ஸ்கூல் புக்கில் இந்த லைன் அப்படியே இருக்குது. சரிங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ விஜயதசமி அன்று, ஆப்ஷன் பி விஜயதசமிக்கு 2 நாட்களுக்கு முன்பு, ஆப்ஷன் சி ஆயுத பூஜை அன்று, ஆப்ஷன் டி சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாள். நம்ம நல்லா படிச்சிருக்கோம், திரும்ப படிச்சிருக்கோம். ஆனாலும் இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியல. ஹலோ, புத்தகத்தை யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். புத்தகத்தை ஓப்பன் பண்ணாமல் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு குழு தேவை. ஆனால் நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் புக்கை எடுக்க முடியாது, நெட்டில் தேட முடியாது, எந்த ஒரு சோர்ஸையுமே பார்க்க முடியாது. அங்கே இந்த கொஸ்டினுக்கு தப்பு பண்ணுவோம். நீங்கள் எவ்வளோதான் நல்லா படித்தாலும், எவ்வளோ பெரிய கோச்சிங் சென்டருக்கு போனாலும், எவ்வளோ பெரிய அகாடமி நடத்தக்கூடிய டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும், பொது தமிழை பொறுத்தளவுக்கு இந்த 20லேருந்து 25 கொஸ்டினுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜாப்புக்கு போக முடியும். இந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு அகாடமியுமே சொல்லித்தர மாட்டாங்க. அகாடமியை பொறுத்தளவுக்கு ஒரு 1000 பேரை சேர்த்தமா, ஃபீஸை கலெக்ட் பண்ணமா, எப்படியும் 25 பேர் அதில் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த 25 பேரை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டியது, அடுத்த வருஷத்துக்கு அதே 1000 பேரை சேர்க்க வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது. இதுதான் அகாடமியோட வேலை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. 1000 பேர் படிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேஜில் 25 பேர் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுது அப்படின்னா தப்பு எங்கே இருக்கு? 1000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 200 பேர் 300 பேரையாவது பாஸ் பண்ண வைக்கணும். நீங்கள் ரிசல்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு நம்பர்லேருந்து 1000 நம்பர் முடிகிறதுக்குள்ள எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டெஸ்ட் பேஜில் வெறும் 25 பேர் மட்டுமே பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அப்படின்னா நீங்கள் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த அகாடமியோட கையிலையோ, எந்த அகாடமியோட டெஸ்ட் பேஜ் கையிலையோ இல்லை. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு கொஸ்டினை கிரியேட் பண்ணி படிங்க. இந்த மாதிரியான கொஸ்டினை தான் எங்களுடைய டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்குறோம். பொது தமிழை பொறுத்தளவுக்கு அந்த 20லேருந்து 25 கொஸ்டின்
ஜிகேவை பொறுத்தளவுக்கு 40லேருந்து 45 கொஸ்டின் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஜிகேவை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எந்த மாதிரி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்றது ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் வந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.